குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் அர்த்தசாஸ்திரம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 881 ஆரம்பிக்கிறது. ராஜ தண்டனையால் குற்றவாளிக்கு பாவம் போகிறது என்பது போல இன்னொன்றை சொல்லிவிடுகிறேன். யுத்த பூமியில் பிராணத்தியாகம் பண்ணுவதால் ராஜாவுக்கும் சேனா வீரர்களுக்கும் புண்ணியம் உண்டாகிறது என்று சொல்லியிருக்கிறது. போரில் உயிரிழந்தவர்கள் வீர சொர்க்கம் அடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறது. ராஜாவுக்கு அநேக சௌக்கிய போகங்களை கொடுத்திருப்பதற்கு காரணமே அவன் இப்படி தன் உயிரை பணயமாக வைத்து தேசத்தை ரட்சிக்கிறான் என்பதுதான். இந்த விஷயம் இருக்கட்டும். தண்ட நீதியும் தர்மத்தையும் பற்றி பார்ப்போம். குற்றம் செய்கிற எண்ணமே மனுஷனை விட்டு தானாக போகும்படி செய்ய சமயாச்சாரம், பக்தி, ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம், யோகம் முதலியவை இருக்கின்றன. அவற்றின் கட்டுப்பாட்டுகளில் ஜனங்கள் வராதபோது பயத்தின் மூலம்தான் குற்றம் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்றாகிறது. சமயாச்சாரியர்கள், ஞானிகள், பக்திமான்கள், யோக சித்தர்கள் முதலியவர்கள் முதலில் சொன்ன வழியில் சாத்வீகமாக மக்களை நல்வழி நடக்க செய்கிறவர்கள். அந்த சாத்வீகம் உரைக்காதவர்கள் குற்றம் பண்ணும்போது ராஜா ராஜசீகமாக தண்டனையை தர வேண்டியதாகிறது. தேசத்தில் நல்ல நிலைமை, தர்மம், புண்ணியம் இருக்க வேண்டுமானால் குற்றம் போனால் தானே முடியும். அதோடு சாது ஜனங்களுக்கு சோர பயம், கொலைக்காரர்களிடம் பயம் முதலியன இல்லாமல் நிம்மதியாக வாழும்படியான நிலையும் ராஜா தானே அளிக்க வேண்டும். அதனால்தான் அவனுக்கு தண்ட அதிகாரத்தை கொடுத்திருப்பது. இதற்குள்ள முக்கியத்துவத்தால் அர்த்தசாஸ்திரத்துக்கு தண்டநீதி என்ற ஒரு பெயர் வழங்குகிறது. அர்த்தசாஸ்திரம் என்பதற்கு நீதி சாஸ்திரம், ராஜநீதி சாஸ்திரம், நயசாஸ்திரம் என்றெல்லாம் பெயர்கள் உண்டு. நயம் என்றால் பாலிசி என்ற அர்த்தம். தண்டநீதி என்பதே ஜாஸ்தி வழங்குகிற பெயர். ஒரு பக்கம் தர்மஜர்களை அரசானவர்கள் போஷித்து அவர்கள் மூலம் தர்மங்களை உபதேசமாகவும் புராண பிரவச்சனங்களாகவும் அவர்கள் நடத்திய சீலமான வாழ்க்கை உதாரணத்தாலும் பர்சுவேஷன் மெத்தடில் பிரச்சாரம் பண்ணிக்கொண்டுதான் இருந்தான். இந்த நாளில் இந்த அம்சங்களை அரசாங்க பொறுப்பிலிருந்து அடியோடு துண்டித்து விட்டிருப்பது போல அப்பொழுது இல்லை. இப்படி சாந்தமாக சொல்லி தர்மம் பதியாத போது, அதர்ம காரியங்கள் நடந்தபோது தண்டோபாயத்தை பிரயோகித்தான். இப்பொழுது தண்டோபாயத்தை லீனியண்டாக பண்ண வேண்டும் என்று ஒரு பக்கத்தில் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் போலீஸும் கோர்ட்டும் தான் நாளுக்கு நாள் விருத்தியாகி கொண்டு வருகின்றன. முற்காலத்தில் தர்மஜர்களை போஷித்து ராஜா விருத்தி பண்ணினதால் போலீஸும் கோர்ட்டும் மினிமமாகவே இருந்தன. கோயில் கட்டுவதே ராஜாவின் முக்கிய காரியமாக இருந்தது. சாஸ்திர மார்க்கப்படி நடந்து சிஸ்டர்களாக தர்மஷ்டர்களாக இருக்கிறவர்கள் அந்த நல்ல வழியில் போய் ஞானம் அடைவதற்கு அனுகூலமாக அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் செய்து கொடுப்பதுதான் அர்த்த சாஸ்திரத்தில் அஸ்திவாரமாக சொல்லியிருப்பது. அஸ்திவாரம் பலமாக இருந்து மேலே போகும் கட்டிடத்தில் பழுது ஏற்பட்டால் சுலபமாய் அதை சரி செய்து விடலாம். இந்த காரியத்தை தான் அன்றைக்கு தண்டோபாயம் செய்து வந்தது. இதனால்தான் காவல் நிலையங்களும் நியாயஸ்தலங்களும் அப்பொழுது குறைவாக இருந்தது. கோவில்களும் அன்னசாத்திரங்களும் யஜ்யசாலைகளும் நிறைய எழும்பின. இப்பொழுது அஸ்திவாரம் போடாமல் கட்டிடம் எழுப்புவதில் இத்தனை 1000 போலீஸ் ஸ்டேஷன்கள் இருந்தும் இவற்றுக்கும் டிமிக்கி கொடுத்துவிட்டு ஏராளமானவர்கள் நூதன சாமர்த்திய திருட்டுக்கள், மோசடிகள், கொலைகள், விபச்சார குற்றங்கள் முதலியன பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இத்தனை 1000 கோர்ட்டுகள் இருந்தும் ஆயிரக்கணக்கில் கேஸ்கள் பெண்டிங்காக இருக்கின்றன என்ற பெஞ்சுக்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே போயும் பைசலாகாத வழக்குகளின் எண்ணிக்கையும் ஏறிக்கொண்டே போகிறது. பொதுஜனங்களுக்கோ பயம் போகவில்லை, செக்யூரிட்டி இல்லை. தர்ம பரிபாலனம் என்ற அஸ்திவாரத்துக்கு எதுவும் பண்ணாமலே அதர்மத்துக்கு மட்டும் சிக்ஷை, அதுவும் ரொம்ப தாட்சிணியத்தோடு சிக்ஷை என்றால் வேறே எப்படி இருக்கும்? ஜாதி நாட்டாண்மை என்பதும் அக்காலங்களில் ராஜாவின் தண்ட பிரயோகத்தை ரொம்ப தூரம் குறைத்து உதவிற்று. ஒவ்வொரு ஜாதியாரும் பண்ணும் அநேக தப்புக்கள் அந்தந்த சமூக நாட்டாண்மைக்காரர்களாலே விசாரிக்கப்பட்டு வந்ததால் அந்த அளவுக்கு கோர்ட்டின் வேலை குறைந்தது. போலீஸ் மாதிரி இல்லாமல் ஜாதி நாட்டாண்மையிடம் அந்தந்த சமூகத்தாரும் நம்முடையது என்ற அந்யோன்ய பாவம் கொண்டிருந்தார்கள். அதனால் அதன் கட்டுப்பாடுகளுக்கு அவர்கள் இஷ்டபூர்வமாக அடங்கி நடந்ததில் தாங்களாகவே அநேகம் தப்பு தண்டாக்களை பண்ணாமல் ஒழுங்காய் இருந்தார்கள். வர்ணாசிரம தர்மங்களை பரிபாலிப்பது ராஜாவின் கடமையாக இருந்ததற்கு இதுவும் ஒரு துணை காரணம். ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் தன் தொழிலை பற்றிய நிம்மதி, தன் வாழ்க்கை முறையை பற்றிய நிர்ணயமான அமைப்பு ஆகியன வர்ண விபாகத்தில் இருந்து அதே சமயத்தில் அவன் தெய்வ பக்தியுள்ளவனாகவும் சாதுக்களிடம் விசுவாசம் உள்ளவனாகவும் இருந்தபடியால் தனக்குரிய மதானுஷ்டானங்களை பண்ணிக்கொண்டு லௌகீகத்தில் திருப்தியாய் இருந்ததோடு அப்படி இருந்ததாலேயே ஆத்மாபிவிருத்தியும் அடைந்து வந்தான்.
இப்படி எல்லா தொழில்களும் சீராக பங்கீடு பண்ணப்பட்டிருந்ததால் மொத்த சமுதாயத்திலும், அதாவது தேசம் புறாவுக்கும் நடக்க வேண்டிய அநேக காரியங்களிலும் ஏறுமாறு இல்லாமல், போட்டி பொறாமை இல்லாமல், குழப்பம் இல்லாமல் எல்லாம் சீராக நடந்து நாடு முழுவதும் பொருளாதாரத்தில் நல்ல நிலையிலும் மனநிலையில் சர்வஜன சௌக்கியத்துடனும் இந்த சௌஜன்யத்தில் உண்டான நிம்மதியில் கலைகள், பண்பாடு இவற்றில் மேன்மை உள்ளதாகவும் எல்லாவற்றுக்கும் மேலே ஆத்ம லட்சத்தில் சிறந்த அபிவிருத்தி கொண்டதாகவும் இருந்து வந்திருக்கிறது. இப்படி எத்தனையோ 1000 வருஷங்களாக மற்ற உலக நாடுகள் எதையும் விட நம் தேசமானது சமூக சௌஜன்யம், பொருளாதாரம், கலாச்சாரம், ஆத்மீகம் எல்லாவற்றிலும் ரொம்ப உன்னத ஸ்தானத்தில் இருந்ததை அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள். மற்ற நாடுகள் இல்லாததாக இங்கே என்ன இருந்து இப்படிப்பட்ட உயர்வை ஏற்படுத்திக்கூடும் என்று பார்த்தால், இங்கே நாகரீக சமுதாய வாழ்க்கையும் ராஜாங்கமும் ஏற்பட்ட நாளாக ஜனங்களாகவே பிரியப்பட்டும் ராஜாங்கத்தின் தலைமையான கடமையாக பரிபாலிக்கப்பட்டும் அனுசரித்த வர்ணாசிரம தர்மங்களை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. ஆனாலும் முன்பு வர்ண தர்மத்தை போஷிப்பதிலே ராஜா பெருமை பெற்றான் என்றால், இப்பொழுது அரசியலிலோ சமூக வாழ்விலோ ஆனா அவனாவே கேஸ்லெஸ் சொசைட்டி, ஜாதி இல்லாத சமூகம் என்பதாகத்தான் இருக்கிறது. அந்தந்த ஜாதிக்குண்டான தொழிலை அவரவர் செய்யாமலும் அதற்குரிய ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்காமலும் ஜாதிகளை மட்டும் விடாமல் வைத்து கொண்டிருப்பது மகா தப்புதான். பிராணன் போன பின் பிணத்தை கட்டி காக்க பார்க்கிறது போலதான். இதில் நாம் சீர்திருத்தக்காரரோடு 100% ஒத்துப்போவோம். ஆனால் இந்த தொழில் பாகுபாடே தப்பு, ஆச்சார அனுஷ்டானங்களை இதற்காக வித்தியாசமாக வைப்பது தப்பு என்று அவர்கள் வாதிப்பதை நாம் கொஞ்சம் கூட ஒப்புக்கொள்வதற்கு இல்லை. தொழில் பாகுபாடும் ஆச்சாரங்களை சாஸ்திரப்படி அவள் பின்பற்றுவதும் மாறி இப்பொழுதுள்ள நிலைமை ஏற்பட விட்டதுதான் தப்பு என்று விவேகத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதெல்லாம் அடியோடு குளறி போய்விட்ட ஸ்திதியில் பழையபடி பண்ணுவது சாத்தியமா என்றால் எனக்கு தெரியாது. சாத்தியமில்லை என்று விடாமல் இப்பொழுதாவது எங்கே எவ்வளவு முடிகிறது என்று பார்த்து அங்கே அந்த அளவுக்கு பழைய வழிக்கு திருப்பத்தான் பாடுபடணும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம்.